திருமாங்கல்யம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாவை தான் காட்டுறாங்க. மகா வந்து அவங்க வரவும் அப்போ வந்து மயில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் திரு வந்து உன்னை பற்றியே கேட்டுட்டு இருந்தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அதிகாரி வந்து அவங்க திருவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. லட்சுமி வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே திரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் நீங்கள் ஃபோனை வைங்க, நான் அப்புறமா பேசுகிறேன் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படிங்கும்போது உடனே அதிகாரியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, ஒருவேளை நம்ம வந்து தேடிட்டு இருக்கிற லட்சுமி தான் வந்து மகா அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாள் அப்படின்னு. அப்போ வந்து மகா வந்து அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கவும் திரு வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற லட்சுமி வந்து மகாங்கிற பேரில் எங்கே தான் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அவங்களுக்கு பழசு ஞாபகம் வருது. அப்போ அவங்க கல்யாணத்தில் வந்து அவங்க திருமுருகன் அது மாதிரிக்கு மகாலட்சுமின்னு பேர் எழுதியிருந்தது ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஆக மொத்தத்தில் இவ தான் வந்து மகான்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எதுக்காக என்னை பார்த்தும் அவள் வந்து தெரியாத மாதிரிக்கு அவன் நடந்துகிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மகா வந்து பூஜையை முடிச்சிருந்தாங்க. பூஜையை முடிச்சுட்டு அவங்க பிரசாதத்தையும் குங்குமத்தையும் எடுத்துகிட்டு வரவும் அப்போ மயிலுக்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அண்ணா இந்த பிரசாதத்தை நீங்கள் அவர்கிட்ட அப்புறமா கொடுத்துருங்க அப்படிங்கும்போது சரிதான் மகா அப்படிங்கிறாங்க. அப்போ திரு வந்து அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ மயில் வந்து அவங்க மகா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகா திருவுக்கு நீ வந்து அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு நீ குங்குமம் பூசி விட்டேலா, அப்போ வந்து திருவுக்கு நீ வந்த மாதிரிக்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து உடனே அப்போ வந்து திரு வந்து நினைக்கிறாங்க, அப்போ ஆக மொத்தத்தில் மயிலுக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குது, இத்தனை வருஷமாக என் கூட வந்து ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இப்போ நீ வந்து இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பற்றி அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டுதாங்க திரு. ஏன்னா வந்து எல்லா உண்மை தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரிக்கு நீ நடிச்சிட்டு இருந்திருக்கிறியே, ஆக மொத்தத்தில் நான் லட்சுமி கழுத்தில் தாலி கட்டின விஷயம் உனக்கு கூட தெரிஞ்சிருக்குது, ஆனாலும் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரிக்கு நீ என்கிட்ட வந்து இருந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு திரு வந்து மயிலை பற்றி தப்பாக நினைக்கவும் அப்போ வந்து மகா வந்து சொல்கிறாங்க, ஆமாண்ணா அவருக்கு நான் வந்துட்டு போனது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்குது, ஆனால் அது கனவுன்னு சொல்லி அவர் நினச்சிட்டார் அப்படிங்கும்போது இப்போ இந்த குங்குமத்தை ஒரு நெத்தியில் வச்சுட்டு நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது மகா இப்போ திரு வந்து டேப்லெட் போட்டுட்டு நல்லா தூங்கிட்டு தான் இருப்பான், அதனால நீ கவலைப்படாத, நீ போய் வந்து இந்த குங்குமத்தை வச்சு விட்டுட்டு நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து அவங்க திரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது திரு வந்து அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் நீங்கள் சொன்னது சரியாக போச்சுது, மகாங்கிற பேரில் லட்சுமி தான் என் வீட்டில் இருக்கிறா, ஆனால் இது வரைக்கும் நான் அவளை பார்க்கவே இல்லை சார் அப்படிங்கவும் என்னங்க நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அதிகாரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல, ஆனால் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து அவங்ககிட்ட நீங்கள் வந்து வெளிக்காட்டிக்க வேண்டாம் அப்படிங்கும்போது இல்லை சார் நான் வந்து சொல்ல மாட்டேன், உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, சரி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு அதிகாரி சொல்லவும் திருவும் சரி அப்படிங்கிறாங்க. இப்போ அதிகாரி அங்கேருந்து போகவும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா திரு வந்து நினைக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு மகாவும் மயிலும் சேர்ந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு நாடகத்தையே நடத்தி இருக்கிறாங்களே, இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, எதுக்காக என்னை பார்த்ததுக்கப்புறமும் அவள் வந்து தெரியாத மாதிரிக்கு இருந்தான்னு தெரியல, இந்த மயிலுக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது, ஆக மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து நம்மளை வந்து ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்தது அவங்க மகா வந்து குங்குமத்தை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ திரு உடனே பார்த்தோம்னா மகா நம்ம நெத்தியில் குங்குமத்தை வைக்கிறதுக்காக வாரா, நம்ம போய் படுத்து தூங்குற மாதிரிக்கு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருவும் பார்த்தோம்னா ரூமில் போய் அவங்க படுத்து தூங்குன மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகா அங்கே வராங்க, ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது திரு நல்லா தூங்கிட்டு இருக்கவும் நல்ல வேலை நல்லா தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகா பார்த்தோம்னா வந்து திருவோட நெத்தியில் குங்குமத்தை வச்சு விட்றாங்க. அப்படி குங்குமம் வச்சு விடும் போது அவரோட கண்ணத்தில் வந்து அந்த குங்குமம் விழுந்துருது. ஐயோ அவர் கண்ணத்தில் விழுந்துருச்சுத, இப்போ அவர் கண்ணை திறந்தாக்கி இந்த குங்குமம் அவர் கண்ணில் பற்றக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்ம ஊதி வர உடனும்னு சொல்லிக்கிட்டு மகா வந்து பார்த்தோம்னா பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து திரு எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் திரு வந்து தூங்கின மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து மகாவுக்கு தெரியாது. அடுத்து பார்த்தோம்னா வந்து திருவோட முகத்தில் இருக்கிற அந்த குங்குமத்தை வந்து அவங்க தொடச்சி விடவும் அப்படியே வந்து திரு வந்து எந்திக்கிற மாதிரிக்கு அவங்க நாடகம் ஆடுறாங்க. ஐயோ அவர் எந்திரிச்சிட போறாருன்னு சொல்லிட்டு அவங்க மகா வந்து பயத்தோடு இருக்கவும் ஆனாலும் திரு வந்து கண்ணை திறக்கலை, ஆனால் என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா நல்ல வேலை அவர் கண் முழிக்கலன்னு சொல்லிட்டு திருவோட காலை வந்து அவங்க தொட்டு கும்பிடுறாங்க. தொட்டு கும்பிட்டுட்டு அப்போ வந்து மகா வந்து சொல்கிறாங்க, எங்க பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரிக்கு இத்தனை நாள் பரிகாரம் பண்ணணும், அந்த பரிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், உங்களுக்கும் திவ்யா அக்காவுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு மகா வந்து திரு தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிட்ட நின்று அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அப்போ
அப்போ வந்து திரு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, அப்போ ஆக மொத்தத்தில் எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் மகன் இந்த மாதிரிக்கு வந்து சொல்லாமல் இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி நினைக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா யாரோ வரக்கூடிய சத்தம் கேட்குது. ஐயோ, யாரோ வரக்கூடிய சத்தம் கேட்குது, அதனால நம்மளை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகன் அங்கேருந்து போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா திரு வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ மகன் வந்து எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும், நம்ம வாழ்க்கையில தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அவன் நடிச்சிட்டு இருக்கிறான். ஆனா மயிலுக்கு எப்படி எங்க விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும், அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து அம்பிகாவை தான் காட்டுறாங்க. அம்பிகா திருவோட ரூமுக்கு வரும்போது அப்ப திருவோட நெத்தியில வந்து குங்குமம் போட்டு, அதாவது பூசி இருக்கிறது தெரியுது. உடனே அம்பிகா நினைக்கிறாங்க, என்னது குங்குமம் நெத்தியில இருக்குது, திருவோட நெத்தியில யாரு வந்து இந்த மாதிரிக்கு வந்து பூசி விட்டுருப்பாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே மயில் வராங்க. வந்ததுமே அம்பிகா வந்து கேட்டுட்டு இருக்கிறேன், ஏன்னா திரு வந்து தூங்குன மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அம்பிகா வரும்போதும் அப்போ மயில்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம் அதாவது திருவோட நெத்தியில் குங்குமம் இருக்குது, யார் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ இது வந்து மகா தானே வச்சு விட்டுருக்குறா, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ திருவும் வந்து அவன் மயில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து மயில் வந்து, இங்கே பாருங்கம்மா, நான் தான் வந்து திருவுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், கோயிலில் உள்ள பிரசாத் தான் நான் வந்து போட்டு விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா மயில் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகாவும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா திரு வந்து நினைக்கிறாங்க, இந்த மயில் என்னம்மா பொய் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், ஏன்னா என்னை பற்றின விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பொய் சொல்லலாம்னு நினைக்கவும், அப்போ உடனே வந்து திரு வந்து கண்முழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ வந்து மயில் பார்த்தோம்னா பிரசாத் எடுத்துகிட்டு வரவும், அப்போ திரு கண்முழிச்சிருந்தாங்க. முடிச்சதுமே மயிலை பார்க்குறாங்க. பார்த்ததுமே உடனே வந்து திரு என்ன திரு அப்படின்னு கேட்கும்போது, கையில் என்ன கொண்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உனக்காக வந்து நான் பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கோயிலுக்கு போனால் நான் பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியான்னு சொல்லி திரு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மயிலுக்கிட்ட கேட்குறாங்க, மயில் நீ என்கிட்ட என்னைக்காவது நீ பொய் சொல்லியிருக்கிறியாடான்னு சொல்லி வந்து திரு வந்து கேட்கும்போது உடனே மயில் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன திரு, என்ன இப்படிலாம் நீ கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை நீ வந்து அதாவது நம்ம ரெண்டு பேரும் பல வருஷமாக நம்ம வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டு இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லி மறைச்சிருக்க அப்படிங்கும்போது, உங்ககிட்ட நான் என்னைக்காவது நான் பொய் சொல்லியிருக்கிறேன்னா அப்படி நான் மறைக்க வேண்டிய எனக்கு கட்டாயமும் கிடையாது அப்படின்னு மயில் சொல்லவும், இது கேட்டதுமே திரு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி நீ மறைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு. அடுத்தது திரு வந்து உண்மையை கேட்பாங்களா மயிலுக்கிட்ட, மகா தான் லட்சுமி அவங்கிற உண்மையை போட்டு அவங்க உடைப்பாங்களா, ஏன்னா எல்லா விஷயமும் மயிலுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் திருவுக்கு தெரியும். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.